தரங்கம்பாடி அருகே அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 மாணவர்களில் ஒரு மாணவி உயிரிழந்தார். கால்பந்தாட்ட வீராங்கனைகளான 2 சகோதரிகள் பயிற்சிக்கு சென்றபோது விபத்து ஏற்பட்டுள்ளது. மாணவனுக்கு கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஒரு மாணவி படுகாயத்துடன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா காரம்பள்ளம் கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் மாணவி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மாணவனுக்கு 2 கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாணவி படுகாயத்துடனும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தரங்கம்பாடி தாலுகா எடுத்துக்கட்டி கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணி விக்டர்ராஜ் என்பவரின் மகள்கள் இரட்டை சகோதரிகளான பியூலா ஹான்சி, பியூலா நான்சி ஆகிய இருவரும் திருக்காலாச்சேரி ஹமீதியா உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பும், மகன் அந்தோணி விக்ரந்த்ராஜ் அதே பள்ளியில் 7ஆம் வகுப்பும் படித்து வருகிறார். மாணவிகள் இருவரும் கால்பந்து விளையாட்டு வீரர்கள். பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்கள் வென்றுள்ளனர். இந்நிலையில் அடுத்த மாதம் மாநில அளவில் நடைபெறவுள்ள கால்பந்தாட்ட போட்டியில் மாணவிகள் பங்கேற்க உள்ள நிலையில் தினந்தோறும் தங்கள் வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டுச்சேரி விளையாட்டு மைதானத்திற்கு சென்று கால்பந்தாட்ட பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் காலை வீட்டிலிருந்து மாணவிகள் இருவரும் தம்பியுடன் காட்டுச்சேரி விளையாட்டு மைதானத்திற்கு ஸ்கூட்டி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். இருசக்கர வாகனத்தை அந்தோணி விக்ரந்த்ராஜ் ஓட்டி சென்றுள்ளார். சங்கரன் பந்தலில் இருந்து பொறையார் செல்லும் சாலையில் சென்றபோது காராம்பள்ளம் அருகே திருப்பத்தில் எதிரே வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் பியூலா நான்சி தலை மற்றும் நெற்றியில் அடிபட்டது. இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த அந்தோணி விக்ராந்த் ராஜுக்கு 2 கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்தார். பியூலா ஹான்சிக்கு நெற்றியில் லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் படுகாயமடைந்த மூவரும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் செல்லும் வழியிலேயே பியூலா நான்சி உயிரிழந்தார். மற்ற இருவரும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்தோணி விக்ராந்த்ராஜ் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்.